அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் வணக்கம். நம்ம இப்போ ரோகி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். சரி, ரோகி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா வான் மண்டலத்தில் 4வது நட்சத்திரம். பகவான் கிருஷ்ணர் அவதரித்த நட்சத்திரம். அரக்கனான கம்சன் அழைத்ததுனால ரோகி நட்சத்திரம் தாய்மாமாவுக்கு ஆகாதுன்னு பழக்கமும் உண்டு. இருப்பினும் இந்த ரோகிணி பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான சுப காரியம் செய்கிறதுக்கும் ஏற்ற நட்சத்திரமாக இருக்குது. சரி, இப்போது ரோகி நட்சத்திரம் பொதுவான குணங்கள் என்னென்னு பார்க்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா அழகானவங்க, கூர்மையான அறிவுடையவர்கள், விதவிதமாக ஆடை அணிவதில் விருப்பம் இருக்கும். எல்லாருக்கும் கண்களில் பார்த்தீங்கன்னா சிறிய பிரச்சனை இருக்கும். எளிமையானவர்கள், தாய்க்கு உதவி செய்கிற தன்மை இல்லாதவங்களாக இருப்பாங்க. இது பொதுவான குணங்கள் தான். இப்போ 4 பாதம் இருக்கு இல்லையா? இப்போ முதல் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு அதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால நிலையற்ற மனம், புத்தி உடையவங்க. நிலையற்ற மனம், எல்லாவற்றிலும் தவறு கண்டுபிடிப்பவர்கள், சீக்கிரம் உணர்ச்சிவசப்படுவாங்க, பேராசை உடையவங்க, ஊர் சுற்று சுபாவம் இருப்பாங்க. 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இதுக்கு அதிபதியாக வராரு. பெரிய பருத்த கண்களை உடையவங்க, நன்னடத்தை அதிகம் இருக்கும், சிறந்த பேச்சாற்றல் உள்ளவங்க, ஆசார அனுஷ்டானங்களை கடைப்பிடிப்பாங்க, மாந்திரிகம், சாஸ்திரம் இதெல்லாம் விருப்பம் இருக்கும், முன்கோபம் உடையவங்களாக இருப்பாங்க, பெண்கள் மீது அதிக விருப்பம் இருக்கும், கலைத்துறையில் விருப்பம் உடையவங்க. 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிபதி புதன். அதிகம் கற்றவர்களாக இருப்பாங்க. படித்தவர்கள் மத்தியில் இவங்களுக்கு பிரபலமாக இருப்பாங்க. கணிதத்தில் வல்லவர்கள், சங்கீதம், வேடிக்கை நிறைஞ்சிருக்கும். புலவர்களாகவும் நிறைய பேர் இருப்பாங்க. மிகுந்த பக்தி கொண்டவங்க. 4ஆம் பாதம் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா இதன் அதிபதி சந்திரனை வராரு. இவங்க புத்திசாலிங்க, மென்மையான குணமுடையவர்கள், மற்றவர்கள் உழைப்பில் பலனை அனுபவிக்கும் அதிர்ஷ்டசாலிகள் இவங்க தான். வருவதை முன்னாடியே தெரிவிப்பவங்க, நீதி, நேர்மை, செல்வாக்கோடு இருப்பவர்கள். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுள் உண்டு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.